வணக்கம்மா. ஜெய் ஸ்ரீராம். அரர் மகாதேவ். சொல்லுங்கம்மா. அம்மா, இன்றைய கேள்வி, ஆவிகள் எந்த நபரோட பேசுறதுக்கு ஆர்வமா இருக்கும்? நான் ரொம்ப ரொம்ப இவ்வளவு நாள் கேட்டதுக்கு இந்த கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்விதான். ஆமா, நல்லா கேளுங்க. ஆவிகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது எப்படின்னா, பிளட் குரூப் எடுத்துக்கிட்டா ஓ பாசிட்டிவ், அப்புறம் A1 பாசிட்டிவ். இந்த பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு ஆன்மாக்களை பார்க்கக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி மகர ராசி, இது மீன ராசி, தனுசு ராசி, இவங்களுக்கு எல்லாம் இது இது சூரியனுடைய இது சொல்ல சிம்ம ராசி, கடக ராசி, இது இந்த மாதிரி ராசிகளுக்கு எல்லாம் ஆன்மாக்களை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு. ஏன்னு கேளுங்க, பேசக்கூடிய தன்மை இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் சீக்கிரமாவே வாழ்க்கைய இழப்பாங்க. அவங்க அந்நிய உண்ணியும் ரொம்ப கம்மி. இந்த தனுசு ராசி, மகர ராசி, அந்த மாதிரி வாழ்க்கையில இவங்களுக்கு இந்த 2ஆம் தாரம், கணவர் விட்டுட்டு போறது, கணவர் இறந்துடுறது, காதல் தோல்வி அடைகிறது, இவங்கதான் அதிகமா பாதிப்பு உண்டாவாங்க. இந்த மிதுன ராசிக்காரவங்க இவங்க எல்லாம். அதே மாதிரி விராண்டம் பேசுவாங்கல்ல, அந்த சாமி இல்ல அது இல்ல பேசுவாங்கல்ல, அவங்க இந்த கும்பராசிக்காரவங்க பேசுவாங்க. அதே மாதிரி சிம்ம ராசிக்காரவங்க பேசுவாங்க. அதே மாதிரி ரிஷப ராசிக்காரவங்க பேசுவாங்க. மேச ராசிக்காரவங்க பேசுவாங்க. ஆனா மேச ராசிக்காரவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆன்மாக்கள் இது தொடர்பு இதெல்லாம் இருக்கும். அவங்க யாரையாவது துணையிலேயே இருப்பாங்க. அவங்க தனிமைப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பா இந்த ஆன்மாக்கள் தொடர்பு. இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த நான் சொன்ன நபர்கள்லாம் ஆன்மாக்களுடைய தொடர்புகள் இவங்களுடைய ஜாதகப்படி ஆட்சி, உச்சம், நட்பு வீடு இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை செட்டில்டு, நல்ல குழந்தை குட்டியோட நல்ல இதோட இருப்பாங்க அவங்க. ஆனா இந்த நபர்கள்லாம் நீச்சப்பட்டு, வக்கரம்பட்டு, பகைப்பற்று, மறைஸ்தானம் ஏற்பட்டா, லக்னாதிபதியில இருந்து மறைஸ்தானம் ஏற்பட்டா இவங்களுக்கு எல்லாம் இந்த நான் சொன்ன நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே வரும். அது மாதிரி இவங்களுக்கு சந்தேக கண்ணோட்டம் இருந்துட்டே இருக்கும். அது மாதிரி இவங்க யார நம்புறாங்களோ அவங்க கண்டிப்பா இவங்கள ஏமாத்துவாங்க, ஏமாத்திடுவாங்க. அதனால இந்த மாதிரி நபர்கள்லாம் ஆன்மாக்கள் தொடர்புடும். அதிகமா இந்த தண்ணி சார்ந்த இடம், காடு, மலை, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் தனிமையை ரொம்ப விரும்புவாங்க. ஆனா இந்த மிதுன ராசிக்காரவங்க துணைய விரும்புவாங்க. அதே மாதிரி புதன் வீடு, கன்னி ராசிக்காரங்க அவங்க துணை விரும்புவாங்க. மீன ராசிக்காரவங்களுக்கு துணை விரும்புவாங்க. அவங்க ஒரே பெண்ணு கூட வாழ மாட்டாங்க, வேற வேற துணைகள் தெரியாம கூட வச்சிருப்பாங்க, இல்லையா நட்பு ரீதியா இருப்பாங்க. சரி சரி சரி, ரொம்பவே அருமையான தகவல்மா, நன்றிகள். ஜெய் ஸ்ரீராம்.